டெல்லியில விஜய் அப்படின்னாலே அப்போ அந்த தலைப்பு அப்படி டேபிள்ல வச்சோம்னா நமக்கு பேசுறதுக்கு 360 டிகிரில நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றா போவோம். அமித்ஷாவுடைய திட்டம் என்ன இதுல? எந்த ஒரு விற்பனரும் ஒரு கட்சியை தோற்கடிக்கணும்னா எல்லா கட்சியும் இணைக்கணும்னு தான் விரும்புவார். அமித்ஷா தேர்தல் விற்பனர், சந்தேகம் கிடையாது. இப்போ திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது இலக்கு. திமுக எதிர்ப்பான எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் வந்து இணையணும், தங்களுடன் இணைய வேண்டும். இது கண்டிப்பாக அவரது விருப்பமும் இதுவாக தான் இருக்கும், திட்டமும் இதுவாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து விஜயோட நண்பர் பவன் கல்யாணோட ஜனசேனாவுக்கு ஃபவுண்டேஷன் டே, நிறுவனர் தினம். பொதுவாக வந்து அவரோட அட்வைஸை, பொலிட்டிக்கல் அட்வைஸை ரொம்ப பெரிய அளவுக்கு விஜய் கேட்பதாகத்தான் தாவேகா நண்பர்கள் கூறுகிறார்கள். அவருக்கும் இதில் ஒரு ரோல் இருக்கும். அவரும் வந்து அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இதையெல்லாம் வைத்து கூட்டி கழித்து பார்க்கும்போது டெல்லியில் ஷாவின் திட்டம் விஜயை சேர்ப்பது தான், பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ப்பது தான். ஆனால் அது விஜய் ஒத்துக்கொள்ள போகிறாரா அது நமக்கு தெரியாது. பவன் கல்யாண் ஃபார்முலா அதெல்லாம் பயன்படுத்துவார்கள். ஏன்னா அங்க பாஜக கூட்டணி, அதனால மூலமாகத்தான் அவர் டெபுட்டி சிஎம்மாக ஆயிருக்கிறார். விஜய்க்கும் திரைப்பட நட்சத்திரம் அப்படின்ற அடிப்படையில நல்ல நண்பர், அதனால அவரை வச்சுதான் மூவ் பண்றாங்களா? வேற வகையில எதுவும் மூவ் பண்ணலையா? அவரை வைத்து அதிகமாக அந்த நகர்வு இருப்பதாக தான் யூகிக்கிறேன். என்ன காரணம்னா அது வந்து ஒரு ப்ரூவ்டு ஃபார்முலா. அதாவது பவன் கல்யாண் சேர்ந்த பிறகு அவர் தனியாக நின்னார் முதல்ல. ஆனால் அவர் சேர்ந்த பிறகு நாயுடு அவர்களின் வெற்றி சாத்தியப்பட்டது. நாயுடு அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்த போதும் பவன் கல்யாணுக்கு துணை முதல் பதவி தரப்பட்டது. அதையும் சேர்த்து நீங்க பாருங்க. அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் ஆனாலும் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படும். இது நாங்கள் கடைபிடித்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அப்படித்தானே அது வந்து அமித்ஷா அவர்கள் அதைத்தானே முன் வைப்பார். பவன் கல்யாணம் ஆமா என்று தானே சொல்வார். முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற விஜய், அதுவும் அவங்க பொதுக்குழு கூட்டம் எல்லாம் போட்டு முடிவு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. விஜய் தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் முகம் விஜய் தான் அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அப்ப இந்த பவன் கல்யாண் ஃபார்முலாலாம் எப்படி விஜய் ஒப்புக்கொள்வார்? அதனாலதான் அமைதி நிலவுதோ? பொதுவாக திரைப்பட நட்சத்திரங்கள் கடைசி நேரத்தில் கிளைமாக்ஸ் மாற்றிடுவாங்க. நான் தொடர்ந்து அதை பார்த்து வருகிறேன். பொலிட்டிக்கல் கிளைமாக்ஸும் அப்படிதான், சினிமா கிளைமாக்ஸும் அப்படிதான். அப்போ எது நமக்கு வந்து நல்லதோ அதைத்தான் கடைசி நேரத்தில் செய்வாங்க. அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டீம் வேலை பார்த்தாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டரோ மியூசிக் டைரக்டரோ இருந்தாலும் கடைசியில் ஹீரோ வந்து கிளைமாக்ஸ் மாற்றுவார். விஜய் கிளைமாக்ஸ் மாற்றுவார். அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, யார் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதுதான் ரொம்ப முக்கியம். எனவே நான் வந்து என்னோட விருப்பத்தை நான் தியாகம் செஞ்சுட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக தியாகம் செஞ்சுட்டேன், அப்படிதான் நான் சொல்ல முடியும். இங்க வந்து எல்லாமே டூல் கிட் ஃபார்மேஷனுங்க. சோசியல் மீடியாவை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நோக்கி போகுதுன்னு யூகிக்க முடியுது. என்ன காரணம்னா டூல் கிட் வந்து சர்க்குலேட் பண்றது அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தானே. அண்ணாமலை ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது திருஷ்யாம் ஃபைனல் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும், பாஜக கூட்டணியில மாற்றம், கடைசி நேர மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஃபைனல் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீங்க சொல்றத அதோட பொருத்தி பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் காஃபியும் டீயும் ஒன்னா கலக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். காஃபியும் டீயும் ஒன்னா கலக்கி குடிக்க முடிஞ்சுன்னா குடிச்சிட வேண்டியதான். அது என்ன, அது ஒரு புதுமையான பானமா இருக்கும், அவ்வளவுதானே. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கிறீங்களா திரு ஷியாம்? எப்படி கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை முதல் அவங்களோட கட்சி தொடங்கும் போதே முதல் மாநாட்டிலேயே சொன்ன விஜய் பாஜகவோடு போவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? எப்படி அது கிரவுண்ட்ல அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஈவன் தாவேகவினரே அவருடைய தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க ஒருவேளை போனா? தேர்தல் வந்து விசித்திரபுரி, கல்லறிந்து தாக்கியோர் பின்னர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திர தேர்தல். இது அண்ணாவோட உதாரணங்க. எந்த காலத்துக்கு இது பொருந்தி வரும். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேருவாங்க. அதுக்கு நியாயம் கற்பிக்கணும், அவ்வளவுதான். முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு கற்பிக்கணும். இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால நடக்கிறதுக்கு முந்தையே நியாயத்தை கற்பிச்சிடுறாங்க. என்னைக்கு நடக்குதுன்னே தெரியாது, ஆனா நியாயம் கற்பிக்கப்படுகிறது. விஜய் 2 நாள் வேற இருக்கிறாரு. அதாவது சிபிஐ விசாரணையே 2 நாள்னாங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும். அப்படின்னா இன்னைக்கு போய் நாளை மறுநாள், அதற்கடுத்த ஒரு நாள், இவ்வளவு இருக்கு. அநேகமாக செவ்வாய்க்கிழமை தேர்தல் அறிவிப்பாணை வரும். திங்கட்கிழமை கூட வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம். கண்டிப்பா வந்துடும். விஜய் இங்க ரிட்டர்ன் ஆகும்போது தேர்தல் அறிவிப்பாணை என்ன இப்போ இதுல கரூர் துயர சம்பவம், அது தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக அவர் டெல்லிக்கு போறாரு. சிபிஐ விசாரணை அப்படின்றத தாண்டி என்ன
அரசியல் ஆக போகுது டெல்லியில, என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ப்ராக்டிக்கலாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் 2 வாட்டி போயிட்டாரு. இதே சிபிஐ விசாரணை நானும் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நான் எங்கள் ஆஃபீஸ் சம்பவத்தில் வந்து எல்லாரும் டெல்லிக்கெல்லாம் போயிருக்கிறோம். விட்னஸாக தானேங்க நம்ம போகிறோம். நம்ம அக்யூஸ் லிஸ்ட் கிடையாதுங்களே. நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸு, வெறும் விட்னஸ். 2 வாட்டி நான் போயிட்டாங்க, நான் கோஆப்ரேட் பண்ணிட்டேன். சென்னையில் வந்து விசாரிக்கணும். இப்போ நான் சென்னை வந்து தான் விசாரிக்கணும்னு சொன்னப்போ சிபிஐ இங்கே தான் விசாரிச்சது. விட்னஸ் எதுக்குங்க போனோம்? கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் விஜய் போக விரும்பல. அதை வச்சு தான் இந்த முடிச்சு போட பிடிக்கிறது. தாராளமாக அவருக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் விரும்பல. ப்ராபப்ளி அவருக்கு வேற ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கலாம். அரசியல் என்பதே மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் தானே. அப்போ இதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கிறதா தான் நீங்க பாக்குறீங்க? நான் அப்படி முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிட்டுமா திருஷ்யாம்? கண்டிப்பாக. காரணம் என்னன்னா சோசியல் மீடியா தாங்க. அதாவது அவங்க ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிவிகே ஹேண்டில்ஸ், அது வந்து ஒரு இடத்துல ஊர்கொழுது. டூல் கிட் சர்க்குலேட் ஆகுதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா சோசியல் மீடியா உலகத்துல ஒன்றும் ரகசியம் கிடையாது. டூல் கிட் சர்க்குலேட் ஆகும்போது இன்னென்ன மாதிரி பேசுங்க என்று சொல்லப்படுகிறது. அதாவது சோசியல் மீடியால இப்படி பேசுங்க, இப்படி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னா டிவிகேக்கு அந்த பிளான் இருக்குல்ல. இல்லாம வந்து சோசியல் மீடியாக்குள்ள வராது. ஒரு காலத்துல இதெல்லாம் செய்தியா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப பழைய காலம் அதெல்லாம். இப்போ வந்து உடனுக்குடன் வந்து தயார்படுத்துறாங்க, ஆட்களை தயார்படுத்துகிறார்கள். காரணம், ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டுங்கிற கட்டாயம் இருக்கு. நடப்பதற்கு முன்பே இதை உருவாக்கிட்டோம்னா நடக்கும் போது தாக்கே கிடையாது. ஆமாங்க, இதெல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது தானே. அப்ப ஏன் நடக்கலாங்கிறதுக்கும் ஒரு ரீசன் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம் திரு ஷியாம்.